வணக்கம். நான் 27வது மாமன்ற உறுப்பினர் பேசுகிறேன். இப்போ நிறைய பேர் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த சண்டை போடுறதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வேலூர் மாநகராட்சி வறட்சி ஊராக மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்கன்னே தெரியல. ஆனால் இன்னமும் நம்ம உட்காந்து டிவிக்கு டிஎம்கேன்னு சண்டை போட போகிறோம். எல்லா இளைஞர்களுக்குமே ஒரே ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்போதுலேருந்தே மாற்ற ஆரம்பிச்சா தான் நம்ம காலம் கடந்து நம்மளுடைய எதிர்கால சங்கதிக்கு இந்த இடத்த விட்டு போகவே முடியும். இப்போ அந்த எல் நீனோன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. அதாவது அதோட பேர் நான் கரெக்டாக உச்சரிக்கிறேன்னு எனக்கு தெரியல. பட் இதோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல், அதாவது இந்த சேஞ்ச் ஆக போகுது மொத்தமே. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வேலூரில் இப்போ கீழே காமிக்கிற பாருங்க, இது ஒரு ஓடை. இது மலையிலேருந்து வர தண்ணியை கொண்டு போய் ஆற்றுல சேர்க்குற ஓடை. இந்த ஓடையில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா எல்லாருமே சிமெண்ட் தார் சாலை போட்டுட்டோம். அதாவது சிமெண்ட் அந்த ஊற்றி சிமெண்ட்லேயே காங்கிரீட் போட்டு கம்பி போட்டு கட்டிட்டோம். இப்போ இதனால் என்ன ஆகுனா என் வார்டில், இதாவது நான் பேசுகிறது எல்லாமே என் வார்டு உட்பட்டு, என் வார்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1லேருந்து 28 தெருவு இருக்குது. இந்த 28 தெருவுமே இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸ் இந்த இதுதான் வாட்டர் பெட்டு. இதுலேருந்து தான் எல்லா தெருவுகளுக்குமே கனெக்ஷன் அண்டர் கிரவுண்டில் இருந்திருக்கும். இப்போ வெயில் காலத்தில் என்ன ஆகுதுன்னா நார்மலாகவே தண்ணி இல்லாமல் போயிருது. இன்னும் இவனுக்கு சொல்கிற மாதிரி எல்னினோ ஒரு 112, 115, 14 டிகிரி மேலே வந்துச்சுன்னா நம்மளுக்கு தண்ணியே கிடைக்காது. இப்போதுலேருந்தே நம்ம அதுக்கு ஸ்டெப் எடுத்து, அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் யூசேஜ் சொல்லியிருப்பேன். இப்போதுலேருந்து இளைஞர்கள் எல்லாருமே சொல்கிறேன், வாங்க நம்ம எல்லாருமே போய் ஸ்டெப் எடுக்கலாம். எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு போகிறோமா ஒயர் கேரி பேக் எடுத்துகிட்டு போவோம். பிளாஸ்டிக் யூசேஜை கம்மி பண்ண இப்போதுலேருந்தே ஆரம்பிப்போம். நம்மளுக்கு கொட்டுறதுக்கு இடம் கிடையாது. போக நம்ம இதே மாதிரி சண்டை போட்டு இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருக்கிறதுனால வருங்கால சங்கதியை யோசிக்கவே விடாமல் விஜயா, அஜிதா, ஸ்டாலினான்னு பேசி அவங்களோட மூளையை முடக்கி மொத்தமாக அவனை யோசிக்கவே விடாத திறமையை நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போதுலேருந்தே நம்ம இறங்கினா மட்டும்தான் நம்மளோட வருங்கால சங்கதியை காப்பாற்ற முடியுன்றதை இந்த வீடியோ மூலியமாக ஆணித்தனமாக சொல்கிறேன். கீழே இருக்கிற அந்த காவாவெல்லாம் காமிக்கிறேன். எவ்வளோ பிளாஸ்டிக், எவ்வளோ கேவலமான விஷயங்கள் நம்ம போடுறது தான், மொத்தம் போடல. மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும் வேலூரிலிருந்து.